அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த சாட்டின் ரிப்பனில் பேரட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம இந்த பேரட் க்ரீன் கலரில் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன், ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள்ஸ் 1/2 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச்சு சாட்டின் ரிப்பன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? க்ரீன் வந்து 1/2 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. பீக்குக்காக நான் ரெட் எடுத்திருக்கேன், 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டபுள் சைடும் சாட்டின் ரிப்பன். இது 2 சைடுமே நமக்கு வந்து ரிப்பன் வந்து க்ளாஸியாக இருக்கும். ஆர்டினரியாக இருக்கிறது ஒன் சைடு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம் பேரட்டை. எந்த எந்த ரிப்பன் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த ரெண்டுத்துலேயுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். அது தின்னாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து எனக்கு நம்ம த்ரெட்ஸ் வேணும். அது ஐ வைக்கிறதுக்கும் அந்த டெயில் தைக்கிறதுக்கு க்ரீன் கலர் வேணும். ஐ வைக்கிறதுக்கு பிளாக்கு, இல்லைன்னா பிளாக் பொட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. சாதாரண சூயிங் த்ரெட்டு வேணும், சிசர்ஸ் வேணும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்யலாம். ஸோ நான் இப்போ இந்த சாட்டின் ரிப்பனில் 14 இன்ச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 14 இன்ச்சுக்கு நம்ம மெஷர் பண்ணி நான் கட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு இது போதும். ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த ரிப்பன் 2 ரிப்பனும் யூஸ் பண்ணலாம். எந்த ரிப்பனாக இருந்தாலும் 14 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு அதோட கழுத்து போர்ஷனை நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், நல்லா டபுளாக ஈக்குவலாக வந்து மடித்து விட்டுட்டு அந்த எட்ஜை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த கழுத்து போர்ஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ 2 இது கிடைக்கும். ஒரு சைடு வந்து லூப் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃப்ரீ எண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலாக்கில் இருக்கிறத எடுத்து நம்ம இப்படி ஒரு க்ராஸ் மாதிரி போடுறேன். அந்த மேலே இருக்கிறதுல நமக்கு இப்போ ஒரு போ மாதிரி இருக்கு இல்லையா, இதை லைட்டாக அப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ஹோல் வழியாக அதை எடுக்கணும். அவ்வளோதான். இங்கே இருக்கு இல்லையா, இந்த இது இல்லையா, நம்ம அதை வந்து எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ஒரு டெயில். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கழுத்து பகுதியாக வரப்போகுது நம்மளோட பேரட்டோடது. ஸோ அங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு டெயில் பார்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கிற டெயில் பார்ட்டை நீங்கள் வந்து மேலே கூடி எடுக்கணும். மேலே கூடி இந்த மாதிரி இப்போ வச்சுருக்கிறதுல எடுத்துகிட்டு அந்த கேப்பில், நமக்கு இந்த கேப்புக்குள்ளே இதை எடுத்துடுறீங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு டெயிலை தூக்கி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லூப் வழியாக நம்ம அதை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அதை பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக ப்ராஜெக்ட்டுமே லூஸாகவே பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இன்னொரு டெயில் இருக்கு இல்லையா, இதை நான் இதுக்கு மேலே கூடி கொண்டு வந்து இந்த லூப்பு நம்ம அந்த கழுத்து பகுதி பிடிச்சோம்ல, அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு திருப்பி லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம நல்லா பார்க்கணும். 3 லூப் இருக்குது இங்கே. ஸோ நான் அந்த 3ஆவது லூப்பில் தான் அதை நான் விட போகிறேன். 3ஆவது கேப்பில் விட்டுட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த 3ஆவதில் விட்டுட்டு இந்த 2 இதுக்கும் நடுவில் அந்த ஒரு லைன் போகணும். ஸோ 2 டெய்லுக்கு நடுவில் ஒரு லேயர் ஆஃப் அந்த ரிப்பன் இருக்கும். அதுதான் இதோட ட்ரிக்ஸு. நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா 2ம் சேர்ந்துரும். அப்புறம் நமக்கு இந்த ஷேப் ஹோல்ட் ஆகாது. அப்புறம் எங்கெங்கே நமக்கு க்ரீஸ் இருக்கோ, அன்ஃபோல்ட் ஆகிருக்கோ, ட்விஸ்ட் ஆகிருக்கோ, அதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து இப்படி பண்ணிங்கனாலே அது வந்து டேர்ன் ஆகிடும். நம்ம லைட்டாக அப்படி போய் திருப்பி விட்டாலே போதும். ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. ஒரு இதுக்கு மேலே கூடி கீழே கூடி இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒன்று மேலே ஒரு இடத்துல மேலே போச்சுன்னா இன்னொரு இடத்துல கீழே போயிருக்கும். அதுதான் இதோட லாஜிக். இந்த வந்து ஷேப் அப்படியே ஹோல்ட் ஆகணும். கரெக்டாக இருந்தால் ஷேப் ஹோல்ட் ஆகும், இல்லைன்னா எடுத்து வந்துடும். ஸோ எங்கே லைட்டாக இதுதான் பாசிபிள் எரர். இந்த இது வந்து நம்ம இந்த 2 தான் பண்ணுவோம், அந்த ட்விஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், எங்கே நம்ம எரர் விடுவோங்கிறத இந்த சாட்டின் ரிப்பனில் சொல்லி காட்டுறேன். இந்த ஃபோல்டிங்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஒரு ஹோல் தான் இருக்குன்றனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த கழுத்து பகுதியில் விடுவோம், அதுவும் கரெக்டாக விட்டுருவோம். எங்கே நம்ம தப்பு விடுவோம்னா, இதை டேர்ன் பண்ணுறப்ப நம்ம 3 லூப் இருக்கும், 3ஆவது லூப்பில் விட்டுட்டு அந்த மேலே இப்போ நான் தூக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே எடுக்கணும். கீழே பாருங்கள், கீழே எடுத்துகிட்டு இந்த 2ஐயும் நடுவில் பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா அதுதான் வரும். இல்லைனா இந்த ஷேப் ஹோல்டு ஆகாது. ஸோ இதுதான் பாசிபிள் எரர். இதில் என்னென்ன பாசிபிள் எரரும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் தின்னாக இருக்கனால ஈஸியாக வரும் உங்களுக்கு. அது கொஞ்சம் திக்காக இருக்கனால கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ இந்த டெயில் போர்ஷனை வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கம் கூட வச்சு ஒட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் இது வந்து சாட்டின் ரிப்பன் வந்து தின்னாக இருக்கிறப்போ லைட்டாக மெல்லிசான நூல் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும்.
லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இல்லைன்னா அது வந்து அகலமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் அந்த இடத்த ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இதில் பீக் வைக்க போகிறேன். அந்த சாட்டின் ரிப்பனை நான் கிழித்து ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறேன். சாட்டின் ரிப்பனில் கொஞ்சம் நூல் வரதான் செய்யும். இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணி கூட போட்டுக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து நான் அதை வந்து அந்த கழுத்து பகுதிக்குள்ளே விட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணினோன்னா பீக் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பீக்கு வச்சோன்னா தான் பீக்கும் டெய்லும் ஸ்டிச் பண்ணாலே நமக்கு வந்து அந்த பேரட்டோட ஷேப் ஹோல்ட் ஆகிடும். ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் இப்போ இதுக்கு வந்து நான் கண்ணுக்கு வந்து பிந்தி வைக்கிறேன். கூகுள் ஐ வைக்கலாம், பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் உங்கள் சௌரியம்தான். நம்ம வந்து இப்போ பண்ணோன்னா இப்போ நமக்கு பேரட் ரெடி. ஸோ இதை நான் ஏற்கனவே வந்து நிறைய பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதை டெக்காராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது என்னோடய கிளியெல்லாம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கார்லண்டில் போட்டிருக்கேன் காலையில். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.